Hello friends, வணக்கம் and welcome to சஞ்சய் அம்மா சமையல். இன்னைக்கு நம்ம புடலங்காய் பறிச்சிட்டு போய் சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி வாங்க போய் புடலங்காய் பறிச்சிட்டு வந்துடலாம். புடலங்காய் பறிச்சிடலாம். இப்போ புடலங்காய் பறிச்சாச்சு. வாங்க நம்ம வீட்டில் போயிட்டு சூப்பரான புடலங்காய் பொரியல் பண்ணிடலாம். வாங்க. இப்போ நம்ம வயலில் இருந்து நல்ல பிஞ்சு புடலங்காவாக பறிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணிடலாம். மேலே உள்ள அந்த காம்பு பகுதி கீழே உள்ள பகுதியை எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக நம்ம தோல் வேணால் இந்த மாதிரி கத்தியை வச்சு சீவிக்கலாம். இல்லைனா அப்படியே கூட நல்லா கழுவிட்டு கூட நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து அந்த தோல் பகுதியெல்லாம் சீவ போகிறதில்ல, ரெண்டாக கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம பறித்தது வந்து நல்ல பிஞ்சு புடலங்காய், அதனால் உள்ளே வந்து அந்த விதெல்லாம் வந்து ரொம்ப முத்தெல்லாம் இல்லை, ரொம்ப பிஞ்சாக தான் இருக்குது. இப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம். உள்ளே இருக்கிறத வந்து எடுக்காமல் கூட நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடுறேன். இதுக்கப்புறமா இதை நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். புடலங்காவை இந்த மாதிரி பொடிசு பொடிசாக நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா வந்து இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மசாலா அரைச்சிட்டு நம்ம புடலங்காய் பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம மசாலா அரைச்சிடலாம். மசாலாவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 2 துண்டு அளவுக்கு தேங்காய். இப்போ இந்த மூணுத்தையும் வச்சு நம்ம இதை நல்லா நச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், மசாலா வந்து நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே இந்த 5 சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் பாத்திரம் சூடாகட்டும். இதுக்கப்புறமா நான் இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான், எண்ணெய் நிறைய சேர்க்க தேவையில்லை. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன்ல, அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை இதை நல்லா கிண்டிக்கலாம், வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற புடலங்காவை உள்ளே சேர்த்துடலாம். இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த புடலங்காவை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து இது கூட கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இதை லைட்டாக கலரிட்டு இதுக்கப்புறமா இதை நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நான் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மூடி வச்சிடுறேன். இந்த காயிலே வந்து தண்ணி இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இப்போ வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி கூட இது கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லது. நான் வந்து மஞ்சள் பொடி சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்து இன்னொரு 5 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மிச்சம் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே உறிஞ்சி நம்மளுடைய புடலங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதான். தேங்காய் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு அம்மியில் நச்சு எடுத்து விறகடுப்பில் செஞ்ச புடலங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ தான் நம்ம கேஸில் சமைச்சாலும் இந்த மாதிரி அடுப்பில் சமைச்சி அதை சாப்பிடும்போது அதோட சுவையே தனி தான். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி.